ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் பன் தான் வந்து செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவு, கேர்டு, அப்புறம் வந்து சோடா உப்பு, அதுக்கப்புறம் கீ, சுகர் இவ்வளோ தான் வந்து தேவை. வேறு எதுவுமே தேவை கிடையாது. ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து கேர்டு வந்து 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து சுகர் சேர்த்துக்குவோம். இந்த சுகரை நல்லா வந்து கேர்டில் அடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு சோடா உப்பும் போட்டு அதையும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நம்ம வந்து ஒரு மாவு பக்குவத்தில் பிசைஞ்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கிட்ட வந்து அந்த மாவு நல்லா ஊறட்டும். இப்போ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் சிரப்பு வந்து செஞ்சுருவோம். ஒரு கம்பி பக்குவத்தில் சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு சுகர் கரைஞ்சிருச்சு. இதை நல்லா கொதிக்க விட்டு வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஆயிலில் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குழிப்பணியாரம் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் தான் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து கீயும் சேர்த்துருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, ஆனால் நல்லா செவந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து செவந்ததும் திருப்பி விட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெந்துருச்சு. எடுத்ததுமே சீனி பாகில் வந்து போட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷமாச்சும் வெளில இருக்கணும். ஸோ நல்லா ட்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து சீனி பாகில் போட்டுருங்க. அதில் நல்லா வந்து ஊறினதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான பால் பன் வந்து ரெடி ஆயிரும். சின்ன சின்ன சைஸ்லேயே வந்து போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சின்ன சின்ன சைஸில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டேஸ்டியான சூப்பரான ஈஸியான சிம்பிள் ரெசிபி பால் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.